சிவபெருமான் பக்திக்காக தலை குனிந்ததும் பக்தனுக்காக தலை நிமிர்ந்த வரலாறு தெரியுமா? தாடகை எனும் பெண் ஒருத்தி சிவபெருமானுக்கு நாள்தோறும் மாலை அணிவித்தாள். அன்று அவள் மாலை அணிவிக்க சிரமப்பட்ட பொழுது இறைவன் தலை குனிந்து அம்மாலையை ஏற்றுக்கொண்டாராம். அன்று முதல் தலை குனிந்த நிலையிலேயே இருந்திருக்கின்றார். நாயன்மார்களில் ஒருவரான மங்கையர்க்கரசியின் தந்தை மணிமுடிச் சோழன் யானையை கட்டி இறைவனை இழுத்து பார்த்தாராம், நிமிரவில்லை. திருக்கடையூரில் இருந்து வந்த குங்கிலிய கலைய நாயனார் இவ்வாலயத்திற்கு வந்தபொழுது இறைவனை நிமிர்த்த எண்ணினாராம். ஒரு கயிற்றை தன் கழுத்தில் கட்டி மறுமுனையை இறைவன் கழுத்தில் கட்டி, இறைவன் நிமிரவில்லை என்றால் இங்கேயே தனது உயிரை மாய்ப்பேன் என்று இழுத்தாராம். உடனே இறைவன் தலை நிமிர்ந்தாராம். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இவ்வரலாறை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். தஞ்சாவூரில் உள்ள திருப்பனந்தாள் ஆலயத்தில் இவ்வதிசயம் நடந்திருக்கின்றது. இவ்வாலயத்தின் தலவிருட்சம் பனைமரம். அதனால் இவ்வாலயம் திருப்பனந்தாள் ஆகிற்று.